வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பற்றி தான். ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ஷேர் மார்க்கெட்னால் என்ன, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷேர்னால் என்ன, ஷேர் மார்க்கெட்னால் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இந்த சென்ஸ் ஜீரோதா, அப்ஸ்டாக், அது மாதிரி நிறைய விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஒரு ஷேரை எப்படி வாங்குறது, ஜஸ்ட் ஒரு 200 ரூபீஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறையா இருக்குது, உள்ளே போனால் போயிட்டே தான் இருக்கணும், அவ்வளோ இருக்குது. ஸோ வந்து இன்னொரு சின்ன அட்வைஸுன்னு சொல்லிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு, 5 மினிட் சார்ட்டு, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. உங்கள்கிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ரூபா வச்சுட்டு இன்வெஸ்ட் கூட நீங்கள் பண்ணலாம். 200 ஒரே ஒரு ஷேர் வாங்கிட்டு அது எப்படி மேலே ஏறுது, எப்படி இறங்குது, அதை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கலாம். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்குமே முன்னாடி ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமா, நஷ்டம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஒரு சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ்னு வச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஷேர்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். கம்பெனியோட நேம் வந்து ஹாட் குலோப் ஜாம். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 25 லட்சம் தேவைப்படுது. 25 லட்சத்தில் 15 லட்சம் வந்து என் கையில் இருக்குது, 10 லட்சம் மட்டும் இல்லை. ஸோ இந்த 10 லட்சம் வரதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடை வாங்கலாம், அப்படி இல்லைனா யாராச்சும் பார்ட்னர் சேர்த்துக்கலாம், லோன் வாங்கலாம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் என்னோடய ஒரு ஷேரை 200 ரூபாய்க்கு வச்சு 5000 ஷேர் வந்து நான் விற்றுட்டேன்னா எனக்கு 10 லட்சம் கிடச்சோம். இந்த 10 லட்சம் விற்று நான் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் ஷேரு. இதுதான் ஒரு ஷேருங்கிறது வந்து 200 ரூபா. அப்படின்னா 5000 ஷேர் இன்ட்டு 200 10 lakhs வந்துடும். ஸோ அதை வச்சு நான் கம்பெனி ஆரம்பிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஷேரை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி வந்து நான் விற்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்னோடய ஷேரை விற்கிறதுக்கு நான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் போயாகணும். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது. ஒன்று BSE, இன்னொன்று வந்து NSE. BSEனா என்னென்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSEனா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். BSEயில் மொத்தமாக 5000+ கம்பெனிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னோடய கம்பெனியாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்னோடய கம்பெனி சேர்ந்துட்டுனா 5001 அந்த மாதிரி. ஸோ NSEயில் வந்து மொத்தம் 1600+ கம்பெனிஸ் இருக்குது. BSEயில் உள்ள இண்டெக்ஸை வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. NSEயில் உள்ள இண்டெக்ஸை வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ்னால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்சிட்டிவ் இண்டெக்ஸ், நிஃப்டினா நேஷ்னல் 50. ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி, ஸோ ரெண்டுமே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான். புக்குக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தான். ஆல்ரெடி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் பேசிக் லேர்னருக்கு வந்து என்ன சென்செக்ஸ், என்ன நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு 10th ரிசல்ட் வருதுன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரில் 10 பேர் மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களோட மார்க்கை மட்டும்தான் வெளில வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் வெளில வந்து ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு இது வந்து இந்த பையன் வந்து 490, இந்த பையன் வந்து 495 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேரை மட்டும்தான், யார் நல்லா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து வெளில வந்து பேனராக அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் BSEயில் வந்து 5000+ கம்பெனிஸ் இருந்தாலும் நல்ல டாப் 30 கம்பெனிஸை மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை தான் சென்செக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் NSEலையும் 1600+ கம்பெனிஸ் இருந்தாலும் டாப் 50 கம்பெனிஸை மட்டும் எடுத்து அதுதான் நிஃப்டின்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் 50 அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சென்செக்ஸ், இந்த நிஃப்டி, இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து எல்லா செக்டார்ஸும் அடங்கியிருக்கும். அதாவது இந்த 30 கம்பெனி சொல்கிற இந்த சென்செக்ஸ்லேயும் 50 கம்பெனி சொல்கிற நிஃப்டிலையும் எல்லா செக்டாரும் அடங்கியிருக்கும். எல்லா செக்டாரும் இந்த சென்ஸ் IT செக்டாரு, பேராமெடிக்கல், அப்புறம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ அப்போ எல்லாமே அடங்கியிருந்தால் தான் இப்போ IT செக்டார் வந்து ஒரு சீசனில் வந்து நல்ல பீக்கில் இருக்கும், அப்போ வந்து பேராமெடிக்கல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ தான் அது ரெண்டுத்தையும் காம்பன்சேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக டாப் 30 கம்பெனிஸை மட்டும் எடுத்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க சென்செக்ஸில். நிஃப்டியில்
மீன்ஸ் இந்த என்எஸ்சியில் அதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸை மட்டும் எடுத்து அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போயும் நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம். சென்செக்ஸ் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்தது, வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்தது. அப்புறம் வந்து நிஃப்டி வந்து நல்லா பீக்கில் போயிட்டு பங்குச்சந்தை கடும் சரிவுக்குள்ளாகியது அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்துருப்போம். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சென்செக்ஸ் இந்த நிஃப்டி தான். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த சென்செக்ஸ் இந்த நிஃப்டி, அதாவது இந்த 30 கம்பெனி மேலே ஏறினா சென்செக்ஸ் மேலே ஏறும், இந்த 30 கம்பெனி கீழே ஏறினா சென்செக்ஸ் கீழே இறங்கும். அதே தான், இந்த சின்ன கான்செப்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 30 கம்பெனின்னு சொன்னேன் இல்லையா சென்செக்ஸு, அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு கம்பெனிஸ்னால் என்னென்ன கம்பெனிஸ்னால் டாடா ஸ்டீல், கொட்டாக் பேங்க், அப்புறம் நெஸ்லே இந்தியா, விப்ரோ, இது மாதிரி நிறையா செக்டர்ஸ், எல்லா செக்டரும் கலந்து 30 கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்எஸ்சியில் வந்து இருக்கிற அந்த நிஃப்டியில் ஒரு 50 கம்பெனிஸில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் என்னென்னா HDFC பேங்க்கு, அப்புறம் ரிலையன்ஸு, அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப், இது மாதிரி வந்து எல்லா செக்டர்ஸும் கம்பைன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷேர்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஷேர் மார்க்கெட்னா அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு பார்த்தாச்சு இல்லையா. இப்போ என்னோடய கம்பெனியை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக போய்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட முடியாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்எஸ்சி அப்ரோச் பண்ணியோ பிஎஸ்சி அப்ரோச் பண்ணியோ டேரெக்டாக போய் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது நான் வந்து நேராக அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி செபின்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த செபிட்ட தான் நான் போய் அப்ரோச் பண்ணணும். இந்த செபி தான் என்னோடய A to Z இந்த கம்பெனியோட இன்வென்ட்ரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அவங்க தான் அப்ரூவ் பண்ணணும். அவங்க தான் என்னோடய A to Z செக் பண்ணிவிட்டு அதாவது ஒரு ஷேரை வந்து நீங்கள் இவ்வளோ இதுக்கு விற்கலாம் அப்படின்னு அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விற்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ போய் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ செபிங்கிற குரூப் தான் இடையில இருக்குது. செபியை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணணும் இன்கேஸ் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து என்னோடய கம்பெனியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா. ஓகேவா? ஸோ செபியை நான் அப்ரோச் பண்ணி செபி வந்து என்னோடய கம்பெனிக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இப்போ என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ போய் வந்து என்னோடய கம்பெனியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போய் நான் எப்படி கொண்டு சேர்க்குறது அப்படின்னா IPOன்னு ஒன்று சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அப்படி தான் நான் வந்து மக்கள்கிட்ட வந்து இனிஷியலாக போய் நான் சேர்க்க முடியும். இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம். இந்த சென்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஷேர் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி டம்ப் பண்ணால் கொஞ்சம் குழப்பிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பற்றி பின்னாடி கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, என்னோடய கம்பெனி எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது, செபினா என்ன அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்மளோட கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அதாவது நம்ம எதுக்கு இந்த வீடியோ போட்டோமோ அதுக்கு வந்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஷேர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் நேராக போயிட்டு என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ போய் வாங்கிட முடியாது. அதுக்கு ஒரு சில ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க மூலமாக தான் என்னால் வாங்க முடியும். நீங்கள் விளம்பரத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். அப்ஸ்டாக்ஸு, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், இது மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லாம் உண்டு. ஸோ அவங்க த்ரூ தான் வாங்க முடியும். இப்போ ஒரு சில பேங்க்ஸில், நிறைய பேங்க்ஸில் வந்து அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஐடைரக்ட், ஐசிஐசியில் உள்ள ஐடைரக்ட், அது மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, அவங்களே வந்து அவங்களோட அப்ளிகேஷன் த்ரூ கூட நம்ம வாங்கிக்கலாம். அதாவது அவங்களும் ப்ரோக்கரேஜ் தான், அவங்க த்ரூ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி, நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஜீரோதாவே வச்சுக்கிறேன். ஏன்னா ஜீரோதா தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஜீரோதாவை வச்சுக்கிறேன். ஜீரோதா த்ரூ தான் நான் வாங்க முடியும். ஜீரோதாங்கிறது ப்ரோக்கரேஜ் கம்பெனி. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலமாக தான் நான் வந்து ஷேர்ஸை வாங்க முடியும். இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி நான் ஷேர் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி அவங்க ஒரு கமிஷன் பிடிச்சிப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்படி தான் என்னால் வாங்க முடியும். ஸோ ஷேரை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்லாம் வேணும் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் வந்து மஸ்ட்டு. அப்புறம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் வந்து பை பண்ண முடியும், செல் பண்ணவும் முடியும். அதில் தான் ட்ரேடிங்லாம் நடக்கும். ஸோ அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று வேணும். அப்புறமேட்டு டிமேட் அக்கௌண்ட், நீங்கள் வாங்கின ஷேர்லாம் அதில் தான் வந்து உட்காரும். ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டு மஸ்ட்டு. உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் டேரெக்டாக போய் ப்ரோக்கரேஜ் கம்பெனின்னு சொல்லப்படுற ஜீரோதாவில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க ஜீரோதாவில் வந்து லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஆனுவல் சார்ஜ்னு சொல்லிட்டு 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. இயர்லி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜீரோதாவில் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். என்னோட ஒரு சஜஷன் வந்து, நீங்கள் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸு, ஏஞ்சல் ஒன், இதில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து, என்னோடய பர்சனல் சஜஷன் வந்து ஜீரோதா தான். நான் நிறையா வந்து தேடிட்டு தான் வந்து ஜீரோதா அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம்
அதோட அப்ளிகேஷன் வியூவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எனக்கு பெஸ்ட்டு. நிறைய பேங்க்லேயும் அவங்க 3 அக்கௌண்ட்டும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. ஐசிஐசியில், ஆக்சிஸில் இது மாதிரி நிறையா வந்துட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் ஜீரோதா ஆர் அப்ஸ்டாக்ஸ் ஆர் ஏஞ்சல் ஒன் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பர்சனல் சஜஷன் ஜீரோதா இஸ் பெஸ்ட்டு. ஸோ நான் ஜீரோதாவுக்கு போயாச்சு, ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் போய்ட்டு நான் ஷேர்ஸை வாங்க ஆரம்பிக்கலாம். ஷேர்ஸை வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது டேர்ம்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. இதில் 2 ஆப்ஷன் தான் உண்டு ஷேர் மார்க்கெட்டில். ஒன்று இன்ட்ராடே, இன்னொன்று டெலிவரி. இன்ட்ராடேனா என்னென்னா, அதாவது ஷேர்ஸை இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிறது. ஒன்றுமே இல்லை, காலைல ஒரு 10 மணிக்கு ஷேர்ஸை வாங்குறீங்க, மதியம் 2 மணிக்கு, அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 2 மணிக்கு பார்க்குறப்ப இந்த ஷேர்ஸோட வேல்யூ 120 ரூபா போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் க்ளோஸ் அவுட் பண்ணிடுறீங்க. ஒரே ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு ஷேர் வாங்குறீங்க, 120 ரூபாவில் விற்றுறீங்க, உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது. அதாவது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்றா அது இன்ட்ராடே. இன்றைக்கி வாங்கி நீங்கள் என்றைக்கு வேணாலும் விற்கலாம். இன்றைக்கி விற்கலாம், நாளைக்கு விற்கலாம், நாளானைக்கு விற்கலாம். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க, ஒரு வாரம் கழித்து பார்க்குறப்ப 200 ரூபா ஆயிடுது அந்த ஷேர்ஸு. ஸோ அன்றைக்கி விற்றுடலாம். அன்றைக்கி விற்றிங்கன்னா, ஒரு வாரம் கழித்து விற்றிங்கன்னா அது டெலிவரி. 2 தான் இருக்குது. ஒன்று இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, இன்னொன்று இன்றைக்கி வாங்கி என்றைக்கு வேணால் விற்கிறது. இந்த இன்ட்ராடேவை ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. தினமும் ட்ரேடிங் பண்ணி இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ, அதான் இந்த ட்ரேடிங். ஸோ 2 தான், ட்ரேடிங் அண்டு டெலிவரி. அண்ட் என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் என்னென்னா, ஆரம்பத்தில் ஷேர் மார்க்கெட் வந்த உடனே யாருமே ட்ரேடிங் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் சஜஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே நீங்கள் ட்ரேடிங் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகிட்டுனா அது மேலே உள்ள இம்ப்ரெஷனே போயிடும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ ஆரம்பத்தில் ஷேர் மார்க்கெட் யார் வந்ததாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, டெலிவரி. இன்றைக்கி ஒரு ஷேர்ஸை வாங்கி ரொம்ப ஆரம்பத்தில் நிறைய ஷேர்ஸ் வாங்க வேணாம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு நெளிவு சொல்லிலாம் தெரிகிற வரைக்கும் ரொம்ப நிறையா வாங்கிட வேணாம். நல்ல வெல் ரெப்யூட்டட் கம்பெனிஸ் மட்டும் வாங்குங்க. நீங்கள் தினமும் பார்க்குற கம்பெனிஸ், தினமும் என்னென்ன கம்பெனிஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்டீல்ஸ் வேணும், அந்த ராட்லாம் வேணும், அது டாடா ஸ்டீல்ஸு. ஸோ டாடா ஸ்டீல்ஸ்னால் கண்டிப்பாக க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரி எப்பொழுதும் பார்க்குற கம்பெனிஸ் வாங்குங்க. அது மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டுனா, அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் இனிஷியலாக என்ன தான் லாஸ் வந்தாலும் சரி, என்ன தான் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் எப்பொழுதும் வெளில போயிட மாட்டீங்க. எப்பொழுதும் நீங்கள் ஒரு மந்த்லியோ 2 months ஒன்ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன், ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்கு போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதாவது டெலிவரி பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்கி என்றைக்கு வேணாலும் விற்குங்க. அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதாவது டெலிவரி எடுத்துக்கலாம். டெலிவரியில் 2 வகையாக லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதுனா, ஒன்று ஷேர்ஸை வாங்கி விற்கிறது மூலமாக வரலாம். இன்றைக்கி நான் ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறேன், ஒரு ஷேர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு 20 ஷேர் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷேரோட விலை 100 ரூபா, 20 ஷேர் வாங்குகிறேன். அப்போ 2000 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்குகிறேன். ஒரு வாரம் கழித்து அந்த ஷேர்ஸோட விலை 200 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு வாரம் கழித்து நான் பார்த்தா அந்த ஷேர்ஸ் 4000 ரூபாய்க்கு நான் விற்கலாம். ஸோ ஒரு வாரம் கழித்து நான் விற்றா 2000 எனக்கு வரும், லாபம் 2000 வரும். இந்த 2000 ரூபாயில் ப்ரோக்கரேஜ்னு சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி, அவங்க ஒரு கமிஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு 15 ரூபா 20 ரூபா, மேக்ஸிமம் 15 ரூபா 20 ரூபா தான் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரை, டெலிவரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 20 ரூபா 30 ரூபா தான் வரும், அதை தாண்டி வராது. ஸோ ஒரு வாரம் கழித்து விற்றனா எனக்கு ஒரு 2000 லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில் லாபம் வரலாம். அப்படி இல்லை, இன்னொன்று என்னென்னா டிவைடண்ட். அதாவது கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட், பல்க் அமௌண்ட் ப்ராஃபிட் வருதுன்னா அது பப்ளிக்கிட்ட அவங்க கொடுப்பாங்க. இந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ சன் டிவிக்கு இடையில கூட டிவைடண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சன் டிவி அவங்க கிடச்சிருக்க லாபத்துலேருந்து மக்களுக்கு அதாவது யாரெல்லாம் ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு, ஒரு 5 ரூபா, ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ரூபா இல்லை 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்க டிவிடெண்டாக கொடுக்கலாம். ஸோ 2 வகையாக லாபம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுத்துருன்னு சொல்ல முடியாது, அது பேஸ்டான கம்பெனி தான், டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி தான். ஸோ இப்படியும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஷேர்ஸோட விலை எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். திடீர்னு ஏறுங்கிறாங்க, திடீர்னு இறங்குதுங்கிறாங்க, அது எப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இது எல்லாமே பேஸ்ட் அப்பான் சப்ளை அண்ட் டிமாண்டு தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஒரு 100 கிலோ வெங்காயம் இருக்குது. இதை வாங்குறதுக்கு ஒரு 100 பேர் வராங்க. 100 பேர் வந்துட்டு ஒரு 80 கிலோ வாங்கிட்டு போயிடுறாங்க, பாக்கி 20 கிலோ மட்டும் பேலன்ஸ் இருக்குது. சரியா?
இப்போ நாளைக்கு வந்து லோடு வரல, ஏதோ ஒரு காரணத்தினால லோடு வரல, அடுத்த நாள் லோடு வரல அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ நாளைக்கு லோடு வரல, இங்கே 20 கிலோ வெங்காயம் தான் பேலன்ஸ் இருக்குது, இதை வாங்குறதுக்கு வந்து 100 பேர் வராங்க. அப்போ என்ன நடக்கும்? சப்ளையே சுத்தமாக இல்லை. சப்ளை இல்லைங்கிறது வந்து நான் எதை சொல்கிறேன்னா, வெங்காயமே சுத்தமாக வரல, சப்ளையே இல்லை, ஆனால் டிமாண்ட் மட்டும் இருக்குது. டிமாண்ட் மட்டும் இருக்குங்கிறது வாங்க நிறைய பேர் வராங்க. ஸோ 20 கிலோ வெங்காயத்தை வாங்குறதுக்கு 100 பேர் வராங்க. அப்போ டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சேம் கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்லேயும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் இருக்குது, சவுதியில் வந்து சவுதி அராம்கோ இருக்குது. 2 பேருமே வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான். ஸோ வந்து சவுதி அராம்கோ வந்து ரிலையன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நியூஸில் வருது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து ரிலையன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் இந்த சென்ஸ் பெனிஃபிட் நிறையா கிடைக்க போகுது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வந்து இயர்லி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ வந்து இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் மக்கள் என்ன நினைப்பாங்க, உங்கள் ரிலையன்ஸ் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக வந்து லாபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை வாங்கணும்னு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ எல்லோரும் வாங்க ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஷேர் வச்சுருக்கவங்களாம் விற்க மாட்டாங்க யாருமே, ஆனால் வாங்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இந்த ஷேர்ஸோட விலை வந்து ஏறிக்கிட்டே போகும். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து விற்றாங்கன்னா, இந்த வாங்குறதுக்கு ஒரு 10 பேர் 15 பேருங்கிற மாதிரி ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இதுலேயும். இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இங்கேயும் வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பிகினிங்கில் என்ன வாங்கியிருந்தேன்னா, ONGC ஷேர் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் நான் கற்றுக்கிறது தான் வாங்கியிருந்தேன். ஜீரோவில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ONGCயோட ஒரே ஒரு ஷேர் நான் வாங்குறப்ப 115 ரூபா என்னமோ இருந்துச்சு. அந்த ஒரு ஷேரை வாங்கிக்கிட்டு நான் அதில் உள்ள டேர்ம்ஸு, ஜீரோவில் உள்ள டேர்ம்ஸு என்னென்ன இருக்குது அப்படிங்கலாம் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரே ஒரு ஷேர் வாங்கிட்டு எப்படி ஏறுது எப்படி இறங்குது நான் தினமும் ஒரு வாரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியில், உங்களோட சஜஷன் தான் அது, உங்களோட ஒரு வியூ தான் அது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஷேர் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதும் உங்களோட ஒரு விருப்பம் தான். என்னோட ஒரு சில அட்வைஸஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆரம்பத்தில் ட்ரேடிங் பண்ணாதீங்க, ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கவே முடியாது. ஏன்னா வந்து உள்ளே நிறையா இருக்குது, உள்ளே கற்றுக்க அது போயிட்டே தான் இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, பெஸ்ட்டு நோன் ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்குங்க. பெஸ்ட்டு நோன் ஸ்டாக்ஸ்னால் இப்போது பைக் இருக்குது, பைக்குக்கு வந்து நம்ம டயர் மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து பெஸ்ட்டு நோன் கம்பெனிஸ்னால் 2 தான், MRF அப்படி இல்லைனா அப்போலோ. இந்த 2மே வந்து ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த 2 அது எப்பொழுதுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இல்லை இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்றுனா மக்கள் வந்து வாங்க போகிறது MRF வாங்குவாங்க, இல்லை அப்போலோ வாங்குவாங்க. 2த்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம கண் கூட தெரியுது, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏற தான் போகுது, இல்லை நல்ல வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது, அது என்னென்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் moneycontrol.com இருக்குது, அதில் போய்ட்டு அப்போலோ டயர்ஸ்ன்னு கொடுத்து அந்த ஷேர்ஸுக்கு வந்து எவ்வளோ கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து லாபம் எடுத்திருக்கா நஷ்டம் எடுத்திருக்கா, லாஸ்ட்டு இயர்ஸ் வந்து எவ்வளோ லாபம் எடுத்திருக்கு நஷ்டம் எடுத்திருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போலோ டயர்ஸ்ன்ட்டு. அப்புறம் இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எப்பொழுதும் உங்களோட ப்ரைமரி அமௌண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது உங்களோட சேல்ரி வந்து 20,000 வருது அப்படின்னா, அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு, ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ, அந்த அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா ஒரு அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 20,000 வருது, 20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்படாத அமௌண்ட், அதாவது வந்து வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 10% 5% எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன்.